காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நெல்லை காந்திமதி சமேத நெல்லையப்பர் சுவாமியினுடைய அருள் கிடைக்கட்டும். திருநெல்வேலி காந்திமதி சமேத நெல்லையப்பர் சுவாமியின் அருளால் பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும். இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாதம் 24ஆம் நாள். இன்று திரையோதசி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 2:30 வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரமும் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவப்படாதீங்க. உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் நம்ம தான் கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லைனா நம்ம பேர் தான் டேமேஜ் ஆகிடும், ரிப்பேர் ஆகிடும். வீட்டிலே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்களுடைய சொல்கிற சில விஷயங்களை கேட்டு நடங்க, வேறு வழி இல்லை. அது மாதிரி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும். வியாபாரத்தை பொறுத்தவரை, பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நீங்கள் எடுத்த சில முயற்சிக்கு தடை தாமதம் வரும். வேறு வழி இல்லை, நல்லதுக்கேன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே ஹெச்ஆர் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள், ஹெச்ஆர் ஆக வேலை செய்பவர்கள், அட்மினாக இருப்பவர்கள், ப்ராக்யூமெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், துணிக்கடை ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுபவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸான நாளாக இருக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. வீட்டில் உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். வெளியில் போகும்போது பெரியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரோட்டில் நடந்து போகிற போதோ, ரோடை கிராஸ் பண்ணுற போது கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையிலே பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, நன்மையை தரும் நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இழுபறி நிலைமை இருக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வரும். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க. தவில் இசைக்கலைஞர்கள், நாதஸ்வர இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்கள், ஜெண்டை மேள கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு.
உங்களை காக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே, சிறப்பான நாள். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. அப்படி தான் இருக்கணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் இருக்கணும். பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, பர்சன்டேஜ் தான் டிஃப்ரெண்ட். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்க, லேபரேட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு நன்மையான நாள். அரசியல்வாதிகள் சில நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். கட்சி தலைமையிலிருந்து உங்களுக்கு பாராட்டு வந்து சேரும். வக்கீலாக, லாயராக இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துன்பத்தை நீக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி என்பர்களே, மன அமைதியை கொடுக்கும் நாள். மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அமைதி வரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அமைதி வரவே வராது. ட்ரை பண்ணுறோம், அந்த விஷயம் நடக்கலை, என்ன பண்ணுறது? கிடைச்சதை வச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் நிறைய பேர் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அதனால தான் மன அமைதி வராமல் இருக்கிறதுக்கு காரணம். குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வரும் நாள். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்திருப்பீங்க, அது இன்றைக்கி நடக்குமா நடக்கான்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது நல்லபடியாக நடக்கும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், பார் நடத்துபவர்கள், ரிசார்ட் நடத்துபவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்கள், ஸ்டார் ஹோட்டல் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நன்மையான நாள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சளி, காய்ச்சல், ஜுரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இல்லை எங்கேயாவது விழுந்து அடிபடுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும், கவனமாக இருங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வேறு வழி இல்லை. காதலர்களாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை தம்பதிகளாக இருக்கலாம். வேறு வழி இல்லை, விட்டு கொடுத்தா போகணும். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேளுங்க, அது நன்மைக்கேன்னு எடுத்துக்குங்க. எல்லா விஷயத்துக்கும் ஆர்கியூ பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. அது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். லாயராக இருப்பவர்கள், சட்டத்தரணி, வக்கீலாக இருப்பவர்கள், நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு. உங்களை காக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷனில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். சிலருக்கு அவார்ட்ஸ், விருதுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கு சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்கள் பேர் லிஸ்ட்டில் இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமான நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகர ராசி அன்பர்களே, சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அவன் வந்தால் பார்க்கலாம், அப்படி இருக்காதீங்க.
இன்றைக்கி உங்களை மாற்றிக்க கொள்ள வேண்டிய நாள். அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் வந்து முன்னேற முடியும். இது நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு லாபம் குறையும். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்கள், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பம் ராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத அலைச்சல், வீண் அலைச்சலை அவாய்ட் பண்ணுங்கள். பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஊரை சுற்றுறது, இல்லை அவனை பார்க்க போகிறது, இவனை பார்க்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது உங்களுக்கு தான் நன்மையை தரும். கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். நண்பர்கள் விஷயத்திலே கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்க, கிராஃபிக் டிசைனர், டேட்டா அனலிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, சிறப்பான நாள். சில விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை 7.5 நடந்தாலுமே நீங்கள் எடுத்த முயற்சிக்கு சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தியெல்லாம் இருந்ததுன்னா, குரு சுக்கிரன்லாம் நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களில் கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.